வணக்கம், வெல்கம் பேக் டு தூத்துக்குடி குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பொடி ரெசிபி, அது சாம்பார் பொடி. வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு கடாய் காய வச்சுருக்கேன். இதில் 150 கிராம் வத்தல் சேர்த்துக்கிடுவோம். வத்தல் சேர்த்துட்டு லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா டக்குன்னு காஞ்சிரும், தொண்டை கமர ஆரம்பிச்சிடும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. உங்களுக்கு தொண்டை கமற மாதிரி இருக்குது அப்படின்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து வறுத்திங்கன்னா நம்மளுக்கு தொண்டை கமராது. இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா சூடாகணும், அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 75 கிராம் மல்லி விதை எடுத்துக்கிடுவோம். அதையும் எடுத்து வறுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க. ஒன்று ஒன்றும் வறுபட ஒவ்வொரு நேரம் ஆகும், அதனால் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்துட்டு ஒரே பாத்திரத்திலே சேர்த்துக்கோங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 25 கிராம் கடலைப்பருப்பு, 25 கிராம் துவரம் பருப்பு, இது ரெண்டுத்தையும் எடுத்து வறுத்து எடுத்துக்கலாம். இல்லை துவரம் பருப்பு சேர்க்க இஷ்டம் இல்லை, கேஸு அப்படி யோசிச்சிங்கன்னா துவரம் பருப்பு கடலைப்பருப்பு ரெண்டுமே கேஸ் அப்படின்னா கடலைப்பருப்பு மட்டுமே எடுத்துக்கலாம். இது நம்ம சாம்பாரோட திக்னஸ்க்காக தான் சேர்க்குறோம். வெந்தயம் 10 கிராம் போதும், அதை விட அதிகமாக வேண்டாம், இல்லாட்டினா கசப்பு தன்மை கொடுத்துரும். இதில் இருக்கிறதுலே கம்மியாக சேர்க்குறது வெந்தயம் தான். 10 கிராம் போதும். செவந்து இப்படி வெடித்ததும் நம்ம எடுத்து மாற்றி வச்சிடலாம். ஜீரகம் 50 கிராம் எடுத்துக்கிறேன். ஜீரகம் நல்லா வாசம் கொடுக்கும், அதனால் 50 கிராம் சேர்த்துக்கிடுவோம். இதையும் லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பு கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் ஏற்றிடாதீங்க, மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இதையும் வறுத்துட்டு நம்ம இப்போ எல்லாத்தையும் சேர்த்து வச்சிடலாம். கட்டி காயம் 25 கிராம் எடுத்துருக்கிறேன். நீங்கள் கட்டி காயம் எடுத்தாலும் சரி, இல்லை தூள் காயம் எடுக்கிறீங்க அப்படின்னா எல்லாமே வறுத்து முடிச்சுட்டு லாஸ்ட்டாக அந்த கடாய் சூட்லேயே வறுத்து அதோடு சேர்த்துக்கோங்க. கட்டி காயம்னா நம்ம முதல்ல வறுத்து எடுத்துக்கலாம். மிஷினில் கொடுக்கீங்கன்னா இப்படி முழுசாகவே கொடுத்துருங்க. இல்லை மிக்சியில் அடிக்க போகிறீங்கன்னா காயத்தை தனியாக 2 தட்டு தட்டி நுணுக்கிட்டு அதுக்கப்புறம் அதோடு சேர்த்து அடிங்க. உளுந்து 25 கிராம் எடுத்துருக்கிறேன். இதையும் வறுத்து எடுத்துக்கிடுவோம். உளுந்து அப்புறம் நம்ம அரிசி 2 இது எடுக்கிறோம். ரெண்டுமே 25 கிராம் எடுத்து வறுத்து எடுத்துக்கிடுவோம். உளுந்து அரிசியுமே நம்ம சாம்பாரோட திக்னஸ்க்காக தான் சேர்க்க போகிறோம். நான் இதை எல்லாத்தையும் வறுத்து ஆற வச்சு மிக்சியில் தான் அடிச்சிருக்கேன். நீங்கள் மிக்சியில் அடிக்கனாலும் அடிக்கலாம், இல்லை மெஷினில் கொடுத்து அடிக்கனாலும் அடித்து எடுத்துக்கோங்க. அரிசி நல்லா பொரிஞ்சு வரணும், பொரிஞ்சு வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. கை விடாமல் வறுத்து எடுங்க, இல்லாட்டினா கருகிரும். இங்கே பாருங்கள், இது மிக்சியில் அடித்தது தான். அடிச்சுட்டு சளிச்சு அந்த மாதிரி திருப்பி அடித்து சளிச்சு எடுத்து வைக்கும்போது நல்லா பவுடராக கிடச்சிரும். இல்லை மிஷினில் கொடுத்து திரிச்சிக்கலாம். நம்மளோட சூப்பரான சாம்பார் பொடி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாம்பார் வச்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என் சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வியூவர்ஸ்க்கும் என்னோட நன்றிகள். நன்றி, வணக்கம்.